ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வடை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. இந்த மரவள்ளி கிழங்குல அதிகப்படியான சத்துக்கள் இந்த கிழங்குல நார் சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அதோட செரிமான மண்டலத்தையும் சீராக்கி மென்மையான குடல் இயக்கத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது. முக்கியமான சரும பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரக்கூடியதாகவும் இது இருக்குதுங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு வடை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாங்க. இந்த கிழங்கு வடைக்கு ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ நம்ம அதில் இருக்கிற தோலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிழங்குல இருக்கிற தோலையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி சிறுவி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம பொடியை சிறுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் கடலைப்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டு வச்சுருக்கேங்க. இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கலரிக்கலாங்க. இப்போ நம்ம இந்த மாவையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுருக்கோங்க. இது கூட ஒரு 1/2 கப் அரிசி மாவு, ஒரு 1/2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாம் கலந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேங்க. நம்ம வடை போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்தோன்னே இந்த மாதிரி வடையாக தட்டி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கலாங்க. அப்போ தான் நமக்கு வடை நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் ஹெல்த்தியான மரவள்ளி கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.